Hi friends, welcome to Edhu channel. இன்னைக்கு நம்ம ரெண்டாவது தடவையா ஒரு பைக் ரைட் தான் போறோம், ஒரு லாங் டிரைவ். எங்க அப்படினா மணப்பாக்கம் அப்படின்ற ஊர்ல இருக்கிற கன்னி கோயில். சோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் தான். ஃபுல் நேம் வந்து கன்னியம்மன் கோயில். ஆமா, கன்னியம்மன் கோயில், ஷார்ட்டா கன்னி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். அதுவும் ஆடி மாசம் பயங்கர கூட்டமா இருக்கும். எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் சரி அந்த அம்மனை நாங்க பாத்துறோம். இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு பக்கத்துல இருக்க மணப்பாக்கம்ன்ற ஒரு ஊர்ல இருக்கு. பாலாறு பக்கத்துல இருக்கு. ரொம்ப விசேஷமான கோயில். இந்த கோயில் போனீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்காதவங்க குழந்தை, நம்ம என்ன வேண்டுமோ அந்த வேண்டுதல் நிறைவேறும். சோ அந்த கோயிலுக்கு தான் இப்ப நம்ம போறோம். எங்களுக்கு என்ன வேண்டுதல்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் லைஃப்ல அப்படின்றதுக்காக தான் வேண்டி நாங்க போறோம். பைக்ல தான் போறோம். என் பொண்ணை கொண்டு போய் எங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு போலான்ட்டு பிளான் பண்ணிருக்கோம். ஆமா, ஆல்ரெடி நாங்க போன அந்த அழக சித்தர் கோயிலும் ரொம்ப பவர்ஃபுல் தான். அதுக்கு நீங்க வந்து நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரியே இந்த வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க அந்த கோயிலுக்கு போய் பார்ப்போம். வாங்க போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் என்னோடய புல்லட்டை எடுத்துக்கிட்டு செங்கல்பட்டுக்கு கிளம்பிட்டோம். மதுரவாயில் பைபாஸ் வழியாக, அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா போரூரில் இருக்கோம், அப்படியே செங்கல்பட்டுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போய் நாங்கள் சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதனால் கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு வந்திருக்கோம். ஆமாம், குடுவாஞ்சேரி தாண்டிட்டோம். அடுத்து வந்து சிங்கப்பெருமாள் கோயிலா? பையன் ரொம்ப உயிரா வந்தான் ஃப்ரெண்ட்ஸ். பைக்ல வரும்போது போனை எடுத்து வீடியோ எடு, இங்க எடு, அங்க எடுன்றான். போனு கீழே விழுந்தா என்ன ஆகும் சொல்லுங்க, இல்லை அவனா புடின்னு போனா என்ன ஆகும் சொல்லுங்க. நிம்மதியா ஒரு நாவல் பழத்தை கூட சாப்பிட்டுட்டு விட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். உயிர் எடுக்கிறான், அங்கே எடு, இங்க எடு. அப்புறம் பைக்கு நம்ம பைக்ல வரும் தெரியாது, எல்லாரும் நம்ப மாட்டாங்க. உயிர் எடுக்கிறாங்க. அதனால இங்கே நின்று நடு ரோட்ல நின்று போட்டோ எடுக்கிறீங்க பாருங்க. சாரி, வீடியோ எடுக்கிறேன் பாருங்க. மழையா இருக்கு பாருங்க. தயவு செஞ்சு நம்புங்க, வண்டியை எடுப்பா வாப்பா. நிம்மதியா ஒரு நாவல் பழத்தை சாப்பிட விடுறியா? வாங்கி குத்துட்டு வீடியோ எடு, வீடியோ எடுங்க. எப்படி வீடியோ எடுக்கிறது? வீடியோ எடுக்கிறனால உங்களுக்கு நாவல் பழம் கிடையாது. ஆமாப்பா, ஆமா, செம டேஸ்ட். ஆஹா, நீமா எனக்கும் தா. நாவல் பழம் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. சீசனுக்கு என்னென்ன கிடைக்குதோ நீங்க வாங்கி சாப்பிடுங்க, எல்லாம் டேஸ்டா இருக்கும், உடம்பு ஹெல்தி. போலாமா? போலாமா? போலாம் போலாம். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல தான் இருக்கு. ஆமா, இன்னொரு 15 மினிட்ஸ் தான், டக்குன்னு கோயிலுக்கு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், செங்கல்பட்டு போலீஸ் ஆஃபீஸ். ஸோ அதுலேருந்து நம்ம லெஃப்ட் வந்தீங்க அப்படின்னா அந்த கோயிலோட டிஸ்டன்ஸ் ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் நீங்கள் காட்டுது. பார்த்தீங்களா? மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயில் ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ். நேராக அப்படியே போயிடணும்.
ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் இந்த அர்ச்சனை சாமான்லாம் விற்பாங்க. உங்களுக்கு வேணும்னா அதையும் நீங்கள் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம். என்ன மணி, என்ன வாங்கியிருக்க? அர்ச்சனை தட்டு வாங்கியிருக்கேன், எலுமிச்சம்பழம் வாங்கியிருக்கேன் அம்மனுக்கு. எதுக்கு எலுமிச்சம்பழம்? கோயிலில் வந்து வச்சு தந்தா அதை வந்து நம்ம வீட்டு வாசலில் கட்டினா ரொம்ப நல்லதான். சரி சரி சரி. ஆடி மாசம் கூட்டம் இருக்குன்னு பார்த்தா இவ்வளவு காலியா இருக்கு. அது ஆடி வெள்ளிக்கு தான் கூட்டமா இருக்கும். இன்னைக்கு கூட்டம் கம்மியா தான் இருக்கும். நேத்து வந்தா சூப்பர் கூட்டமா இருக்கும். நெருப்பெல்லாம் மிதிச்சிருப்பாங்க, தீமிதி விழாலாம் இருக்கும். இன்னொன்னு இந்த தீமிதி மிதிச்சிருப்பாங்கல்ல, அந்த மண்ணு கரைச்சதுதான் ரொம்ப நல்லது. ஆனா இப்ப இருக்குமான்னு தெரியல, பாப்போம், கிடைக்குதா பாப்போம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ள போய் காட்டுறோம். நீங்க பாருங்க, நாங்க வந்து கூட்டம் அதிகமா இருக்கும்னு பார்த்தோம். அது வரைக்கும் வரும்போது கூட்டமே இல்லை. நீங்கள் வந்து எவ்வளோ கூட்டம் பாருங்க. இருந்தாலும் இது வந்து கூட்டம் கம்மி தான், ஏன்னா இவ்வளோ லைன்ஸ் இருக்கு. இது எல்லாமே காலியாக தான் இருக்கு. இன்னொன்று இன்னைக்கு வந்து ஆடிப்பெருக்கு, சூப்பரான நாள். அம்மனை தரிசிச்சா எல்லா பலன்களும் தரிசிச்சா ரொம்ப நல்லது. நல்லா ஆடிப்பெருக்கில் இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, தீமிதி திருவிழா முடிஞ்ச அப்புறம் அந்த தீமிதி அந்த இடத்துல வந்து நிறைய அந்த மண்ணெலாம் இருக்கும். அந்த மண்ணை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அந்த மண்ணை வந்து நீங்கள் ஒரு துணியில் முடித்து உங்கள் வீட்டு வாசலை மாட்டினீங்க அப்படின்னா காற்று கருப்பு எதுவும் வந்தாது, கெட்ட கனவுகள் எதுவுமே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த மண்ணை நான் எடுத்துகிட்ருக்கேன். இது தொடும்போதே பார்த்திங்கன்னா பயங்கர சூடாக இருந்தது. நேற்று தான் வந்து தீ மிதிச்சிருக்காங்க, இருந்தாலும் அந்த அக்னி வந்து என் கையில் தெரிஞ்சது, பயங்கர சூடாக இருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா நடந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து கொஞ்சம் மண் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் வீட்டுக்கு ரொம்ப நல்லது. மணி என்ன சாப்பிட்ற? இளநீர், உடம்பு சூட்டை தணிக்கக்கூடிய இளநீர். ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ வர வழியில் வந்து வாராகி அம்மன் திருக்கோயில் இங்கே வழலூர் கிராமத்தில் இருக்குது. இதோ இங்கே இருக்கு பாருங்க. சரி, அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு. ஓகே, இப்போ எங்களுக்கு வந்து இந்த வாராகி அம்மன் வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அதனால் யாராருக்கெல்லாம் வாராகி அம்மன் பிடிக்குமோ பார்த்துக்கோங்க. உள்ளே போகிறோம். இங்கே பாருங்கள், நான் வந்து சுட சுட சுண்டல் பஜ்ஜி, வந்து மிளகா பஜ்ஜி வாங்கியிருக்காங்க. டீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து நாங்கள் இங்கேருந்து அப்படியே மேல்மருவத்தூர் ஸ்ரீ ஆதி பராசக்தி கோயிலுக்கு தான் போக போகிறோம். அங்கே போய் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.